பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மத்திய 27ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். இயேசுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் வஸ்திரத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமென். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, பெரிய கூட்டம் வர வச்சு கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. பிரியமானவர்களே, எனக்கு கொஞ்சம் வாசிச்சிடுறேன், நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அப்புறம் நம்ம சில வசனங்களை தியானிக்கலாம், சரிங்களா? கூட்டம் முழுவதையும் அவரிடத்திலே கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கயற்றி சிவப்பான மேலிங்கி அவருக்கு உடுத்தி, கயற்றி ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க, உடுத்துறாங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலேங்கி கழட்டி போட்டு, திருப்பி அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலேங்கி கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி, அவருடைய வஸ்திரங்களை மறுபடியும் உடுத்தி போட்டாங்க இல்லையா, அதை கழட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறாங்க. திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவருக்கு உடுத்தின மேலேங்கி கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அரைமடி கொண்டு போனார்கள். போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமானவர்களே, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பின்பு பெரிய கூட்டம், அதில் போர் சேவர் கூட்டத்தை வர வைத்து அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவரோட வஸ்திரத்தை முழுவதுமாக கழட்டி இவருக்கு ஒரு வஸ்திரத்தை சிவப்பு அங்கியை அவருக்கு உடுத்தி அதை போட்டுட்டு கையில் ஒரு கோலை கொடுத்துட்டு அவர் பரியாசம் பண்ணி துப்பி கொட்டி எவ்வளோ காரியங்களை செய்து பின்பு அவர் என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணி உடுத்தின மேலங்கி கயற்றி அவரோட வஸ்திரங்களை அவருக்கு உடுத்திருந்து அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார். ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம கூட்டத்திலேயே, நம்ம சபையிலேயே, நம்ம ஊழியத்திலேயே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலேயே, நம்ம வீட்டிலேயே 4 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது நியாயமோ அது நியாயம் இல்லையோ அது 2வது பட்சம். ஆனால் 4 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆள் தனிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் நியாயமோ நீதியோ உண்மையோ பொய்யோ செல்லாது. அவர்களுக்கு மனக்கண் மூடப்பட்டு இருந்தது. இன்ற வரைக்கும் மனக்கண் மூடப்பட்டிருக்கிறது. இன்ற வரைக்கும் ஜனங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இவ்வளோ கஷ்டம், எதற்காக, ஏன் இவ்வளோ அவமானம், எதுக்காக இவ்வளோ பாடு, எதுக்கு இவ்வளோ மானபங்கம் பட வேண்டும், எதற்காக அவ்வளோ பெரிய சிலுவை சுமக்க வேண்டும், எதற்காக இவ்வளோ அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஏன்னா பாவம் அவ்வளோ பெருசாக இருக்கு. மனிதனுடைய பாவம் அவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த பாவம் பெரிய ப்ராசஸாக இருக்குது. அவன் தப்பித்து கொள்ளவே முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான். கொலை செஞ்சனா ஒரு இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். கை கால் வயிறு வீங்கி போயிருக்கு. ஐயா, நாங்கள் ஜபம் பண்ணுறோம், நீங்கள் நான் செய்த பாவங்கள்லாம் மன்னிங்க சொல்லி ஜபம் பண்ணுங்கண்ணா.
நானா கொலையை செஞ்சிட்டேன் அப்படின்றார். நானா கொலையை செஞ்சிட்டேன். வேதம் சொல்லுகிறது, உதாசீனம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் என்று சொல்லும் பொழுது, அதை விட அதிகமான பாவம் நம்ம செய்திருக்க மாட்டோமா? பாவமே இல்லையா நமக்குள்ள? பிரியமானவர்களை, நிறைய பேர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த இயேசுவை ஒருவரும் என்னென்று ஏற்றுக்கொள்ளாமல் அறியாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன அவரை ரத்தம் சிந்த சொன்னேன்னா, சிலுவை சுமக்க சொன்னேன்னா, ஜீவனை தர சொன்னேன்னா எல்லாம் ஒன்று தான் என்று போயிட்டார். நான் கேட்குறேன், இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற யாராவது புறஜாதிகள் இருப்பீர்கள், ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், ஒரு சாமியாவது உங்களுக்காக தன் ஜீவனை தந்து தன் அதாவது இதில் என்ன தெரியுங்களா, ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, நம் அக்கிரமக்காரர்களாக இருக்கையில் அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டாராம். நாம் அக்கிரமக்காரர், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரே அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டாராம். அவர் தழும்பு எதற்கு ஏற்றுக்கொண்டார் என்றால், நம் குணமடைய நம் சுகமடைய அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாராம். சிலுவை ஏன் சுமந்தாராம்? நான் பாரத்தை அதாவது அந்த பாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், வெயிட் கையில் இல்லாத ஒரு பாரம், யாருமே கண்ணில் பார்க்கக்கூடாத ஒரு பாரம், நமக்குள்ளே, நம் சிந்தைக்குள்ளே, நம் இருதயத்துக்குள்ளே, நம் மனதுக்குள்ளே இருக்கும். அது பயங்கரமான பாரம். நீ கையில் தூக்கிட்டு ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு போனீங்கன்னா, ஒரு மூட்டை தூக்கிட்டு போனால் யாராவது பாவம் பார்த்து உங்களை தூக்கிட்டு கையில் வாங்கிட்டு போவாங்க, கொள்ளுவாங்க. ஆனால் அந்த பாரம் பயங்கரமான பாரம். உள்ள வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். யாருங்க சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? செய்தவர் தான் சொல்ல முடியும். செய்தவர் தான் சொல்ல முடியும். ஒருவனுக்கும் அதில் சொல்ல அதிகாரம் இல்லை பிரியமானவர்களே. ஏன்னா இவைகள் எல்லாம் செய்து வெற்றி சிறந்தான். இன்னொரு குட் ஃப்ரைடுக்குள்ளே நான் அவரோட இதுவை நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, வஸ்திரத்தை கொஞ்சம் நமக்கு, நான் சொல்கிறேன், பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பார்ப்பீங்க, ப்ளவுஸ் நம்ம போட்டிருக்கோம், கீழே கொஞ்சம் பிரா தொங்குது. நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே சொல்லலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன இது இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன ஒழுங்காக போட மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எரிச்சலாக இருக்கும். அதே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் பார்க்கவே இல்லைப்பா, நான் பார்த்துருந்தா சொல்லியிருப்பான்ட்டு கரெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் நல்ல ஆவி உள்ளவங்க. அவங்கள விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, மனிதர்கள் நிறைய பாவம் செய்திருக்காங்க. பிரியமானவர்களே, ஏன் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ அவரோட வஸ்திரத்தை கூட்டம் கூடி அவுத்து திருப்பி போட்டு திருப்பி அவுத்து, அது மாத்திரம் இல்லை, அவரோட வஸ்திரங்களை அவர் சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு பாவம், ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய சாபத்திலேருந்து நம்மளை விடுவிக்கவே அவர் பிறந்தார் என்று இதுக்கு மேலே அத்தாரிட்டி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே போட்ட ட்ரெஸ்ஸை கூட விட்டு வைக்கலாங்க, அதையும் எடுத்து கிழித்து சீட்டு போட்டு பங்கிட்டார்களாம். சீட்டு போட்டு அவர் வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். நமக்கு ஒரு சின்ன அவமானம் தாங்கிக்க முடியல. ஏன் செஞ்சீங்க? எதுக்கு செஞ்சார்? என்னத்துக்கு செஞ்சார்? நம்ம கூட பாருங்களேன், பிள்ளைகளை நிறைய பேர் நான் கேள்விப்பட, ஒருத்தவங்க 100 பவுன் நகை போட்டு மருமகளை கல்யாணம் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த அம்மாவுக்கு சாப்பாடே கொடுக்கலைங்களாம் சொன்னாங்க ஒருத்தவங்க. அப்போது ஏன் எதுக்குன்னு கேட்டால், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, நான் இவ்வளோ செஞ்சேனே, நான் இவ்வளோ பண்ணனே, நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்தேனே, இவ்வளோ ஏன் நானா கேட்டேன்? நீ எதனை கொடுத்த? எப்படி? வாங்கின பிறகு, செஞ்ச பிறகு, அனுபவித்த பிறகு, பெற்றுக்கொண்ட பிறகு. அது நல்ல ஆவி இல்லை பிரியமானவர்களே. அவள் எங்கே போனாலும் பெறவே முடியாது நன்மையானது. ஏதோ எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அவங்க, அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. நானா பெற்றுக்க சொன்னேன், நானா படிக்க வைக்க சொன்னேன், நானா உங்களை கொடுக்க சொன்னேன்,
பெருசாக கொடுத்துட்ட மாதிரி பேசுகிறேன்னும் போதே நமக்கு எப்படி இருக்குது? எரிச்சல், கோபம் வருது. இவ்வளோ செய்த தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ மனம் திரும்பவாயானால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கும். நான் அதற்காகவே வந்தேன், அதற்காகவே செய்தேன், அதுக்காக செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். தன் வஸ்திரங்களை, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் அவமானங்கள் தாங்கிக்க முடியலையே, நம் சர்வ லோகத்துக்கும் அவர் செய்து வந்த இப்படியாப்பட்ட ஒரு பெரிய அர்ப்பணிப்பின் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வேண்டாம் என்று சொல்வீர்களானால், நோவா காலத்திலே நடந்தது போலவே இந்த காலத்தில் நடக்கும். அநேக பேர் கைவிடப்பட்டு, அநேக பேர் கதறலும் பற்கடிப்புமான இருளிலே அக்கினிலே தள்ளப்படுவார்கள் என்று நிச்சயம் பிரியமானவர்களே. நிச்சயம் நிச்சயம் அது அவர் வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.